நம்ம இப்போ தமிழரசு மேகசினில் பிப்ரவரி மந்த்துக்கான இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல், அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமை உடையவர்கள் பெருமைக்குரியவர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெருமை உடையோர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல். அதில் வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இதாக என்ன பார்க்குறோன்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் குடியரசு நாள் விழா வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னு பார்த்தோன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து அண்ணா பதக்கம் வந்து 2025 கொடுத்துருக்காங்க. சென்னை அடையாறு ஆற்றில் வந்து உயிருக்கு போராடிய 3 பேரை வந்து தீயணைப்பு கட்டுப்பாட்டு துறையில் பணிபுரியும் முன்னணி தீயணைப்பாளர் வெற்றிவேல் இருக்காங்கல்ல, திரு வெற்றிவேல், அவர் ஒரு வீரதீர செயல்களுக்காக அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா பதக்கம் யாரு கொடுத்துருக்காங்கன்னா, வெற்றிவேல் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் அப்படிங்கிறது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த சேவையாற்றிய யாருன்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தை சேர்ந்த திரு எஸ்ஏ அமீர் அம்சா அவர்களுக்கு தான் மத நல்லிணக்க பதக்கம் 2025 கொடுத்துருக்காங்க. விவசாயத்திற்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில அளவில் பார்த்தோன்னா திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான இந்த விருதை கொடுத்துருக்காங்க. விவசாயத்திற்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருதை கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா, தேனி மாவட்டத்தை சேர்ந்த திரு ரா முருகவேல் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2024க்கான திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான சிறப்பு விருது யாரு கொடுத்துருக்காங்கன்னா, முருகவேல் கொடுத்துருக்காங்க. அண்ணா பதக்கம் வந்து வெற்றிவேல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வந்து அமீர் அம்சா கொடுத்துருக்காங்க. விவசாயத்திற்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருதாக இருக்கக்கூடிய திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான சிறப்பு விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா, முருகவேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம், இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, கள்ளச்சாராயத்தை படுத்துறவங்களை மெச்சும் விதமாக இந்த இதை கொடுக்குறாங்க. இது யாரு கொடுக்குறாங்கன்னா, மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு பே சின்ன காமனன் அப்படிங்கிறவங்களுக்கும், அதே மாதிரி பார்த்தோம்னா காவல்துறை தலைமை காவலர் மகா மார்க்ஸ் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்கத்துறை தலைமை காவலர் கார்த்திக் அவர்களுக்கும், அதே மாதிரி சேலம் மாவட்டம் ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய சிவா அவர்களுக்கும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆயுதப்படையில் 2ஆம் நிலை காவலராக இருக்கக்கூடிய பூமாலை அவர்களுக்கும் காந்தியடிகளோட காவலர் பதக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா, கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக யாருக்குன்னா, சின்ன காமனன் அவர்களுக்கும், அடுத்து மகா மார்க்ஸ் அவர்களுக்கும், அடுத்து கார்த்திக், சிவா, பூமாலை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது. தமிழ்நாட்டில் அனைத்து மாநகர மாவட்டங்களில் காவல் நிலையம் இருக்குல்ல, அதில் வந்து சிறப்பான சேவையாற்றுறாங்க, குற்றங்களை குறைக்கிறது, உடனடியாக நடவடிக்கை எடுத்தல், இந்த செயல்பாட்டை பொறுத்து வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசை பெற்றவர் யாரு பார்த்தோம்னா, முதல் பரிசு வந்து யாருன்னா, மதுரை மாநகரத்தை சேர்ந்த எஸ் காலனி காவல் நிலையத்திற்கான முதல் பரிசை வந்து பார்த்தோன்னா காவல் ஆய்வாளர் திரு காசி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. அடுத்து திருப்பூர் மாநகரத்தை சேர்ந்த திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கான 2ஆம் பரிசை பெறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதுரை, 2வது வந்து திருப்பூர். அது யாரு பெறாங்கன்னா, காவல் ஆய்வாளர் உதயகுமார் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 3வதா வந்து திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த திருத்தணி காவல் நிலையத்திற்காக 3வது பரிசை யாரு கொடுக்குறாங்கன்னா, திரு மதியரசனுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்கே கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்குறாங்கன்னா, மதுரை மாநகரத்தை சேர்ந்த C3SS காலனி காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு வந்து காசி, திருப்பூர் மாநகரத்தை சேர்ந்த வடக்கு காவல் நிலையத்திற்கான 2ஆம் பரிசு வந்து உதயகுமாரும், திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசினை வந்து மதியரசனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, குடியரசு தின விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த அணிவகுப்பாங்க அலங்கார ஊர்தி. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கொடுத்துருக்காங்க. 2ஆம் பரிசு காவல்துறைக்கு, 3ஆம் பரிசு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்குறளை வந்து பேசியிருக்காங்க. இது என்னன்னா, இது சட்டப்பேரவையில் வந்து 2025 RN ரவி வந்து உரையாற்றுவார்ல, அந்த இதில் வந்து பார்த்தோம்னா RN ரவி கவர்னர் வந்து உரையாற்றுறப்ப அப்போ சட்டப்பேரவையில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா, உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு, பசியும் பிணியும் பகையும் மற்ற நாடுகள் தான் சிறந்த நாடுகள். பசி இருக்கக்கூடாது, ஓவா பிணி நோய் இருக்கக்கூடாது, செருப்பகை அப்படின்னா என்னது, பகையும் இருக்கக்கூடாது, அந்த நாடு தான் சிறந்த நாடுன்னு சொல்லி திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு இருக்குல்ல, அது வந்து நமது நாட்டின் 2வது மிகப்பெரிய
மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4% இருந்து நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட பங்கு பார்த்தோன்னா 9.21% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேசிய நேஷ்னல் ஜிடிபின்னு பார்த்தோம்னா 5.4 தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட ஜிடிபி பங்களிப்புன்னு பார்த்தோம்னா 9.21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து வந்து நம்மளுடைய 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 trillion பொருளாதாரமாக உயர்த்துவது தான் நம்மளுடைய இலக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அடைவதுடன் மருத்துவம், கல்வி மற்றும் சமூக நலனை மேம்படுத்துவதற்கும் நம்ம நாடு முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கலைஞர் முதல்ல பார்த்தோன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கா. இதனால் என்னென்னா அனைத்து குடிமக்களும் ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு தேவையான குறைந்தபட்ச வருமானத்தை வந்து உறுதி செய்தா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தின் கீழே 1.15 கோடி குடும்பங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா விடியல் பயணம், மகளிர் விடியல் பயண திட்டம். இதுவரை பார்த்தோன்னா 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2021ஆம் ஆண்டில் மட்டும் 32 லட்சமாக இருந்த பெண்களோட தினசரி பயண எண்ணிக்கை பார்த்தோன்னா இப்போ 57 லட்சமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதனால் அவங்க மாதம் பார்த்தோம்னா 888 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மத்திய உணவு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா முதலாக நீதி கட்சியோட ஆட்சி காலத்தில் தான் சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் மாணவர்களுக்காக இந்த மத்திய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. PT தியாகராயர் அப்படிங்கிறவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து மத்திய உணவு திட்டம் எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1962 பள்ளியோட சேர்க்கை விகிதத்தை உயர்த்துறதுக்காகவும் இடைநிற்றல் விகிதத்தை குறைக்கிறதுக்காகவும் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார்ல, அவர் வந்து மாநிலம் முழுவதுமே இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மக்கள் திலகம்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் 1982 இந்த திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றிருக்காரு. அதுக்கப்புறமேட்டும் கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1989 உணவுடன் முட்டை வழங்கும் அந்த மாதிரி ஊட்டச்சத்து திட்டத்தை உயர்த்தியிருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத கொடுத்து அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் சூடான சத்தான உணவுகளை காலை உணவை தினந்தோறும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை சொல்லியிருக்காங்களா. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து தற்போது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 34,987 தொடக்க பள்ளிகளில் 17.53 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து PM ஸ்ரீ அந்த திட்டத்தில் வந்து மும்மொழி கொள்கையை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கலைன்னு சொல்லி மத்திய அரசு வந்து பார்த்தோம்னா 2152 கோடி வந்து தராமல் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அனைவருக்கும் உயர்கல்வி கிடைக்கிறதுக்காக அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பொறியியல் படிப்போ இல்லை மருத்துவமோ வேளாண்மையோ இந்த மாதிரி படிப்புகள் படிக்கிறதுக்கு அரசு பள்ளி மாணவர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு பார்த்தோன்னா கல்வி கட்டணமாக இருக்கட்டும், விடுதியாக இருக்கட்டும், போக்குவரத்து கட்டணமாக இருக்கட்டும், இந்த மொத்த செலவையும் அரசே இப்போ ஏற்றுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து 1165 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து புதுமை பெண் திட்டம் என்னும் மூவலூர் ராமாமிர்த உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறத அரசால் கொண்டு வந்தப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் மாணவிகளுக்கு பார்த்தோன்னா இளங்கலை கல்விக்காலம் முழுவதும் பார்த்தோம்னா மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க UG படிக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து நமக்கு 1000 ரூபாய் தர்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. இதனால் வந்து இந்த தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 4.25 லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தினால என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்னா கல்வியின் மூலம் பாலின சமத்துவ மேம்பாட்டினையும் தங்களுக்கான ஒரு அதிகாரத்தையும் பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது இது குறிக்கோளாக இந்த திட்டம் வந்து செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
தமிழ் வழியில் படித்த 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி இங்கே மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதனால் எவ்வளோ 3.52 லட்சம் மாணவர்கள் பயனடைகிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆண்டுதோறும் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களை சிறந்த திறன் மிக்கவர்களாக மாற்றுவதற்காக தான் நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளை வெற்றிகரமாக நம்ம கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம விளையாட்டு பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இதே விளையாட்டு வீரர்களுக்காக ஊக்கத்தொகை திட்டங்களாக அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மருத்துவ மற்றும் மக்கள் வாழ்வு துறையில் தமிழ்நாடு பார்த்தோன்னா இந்தியாவில் முன்னணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட எண்ணிக்கை சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம் 25:100 என்ற உயர் அளவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 25 டாக்டர் 1000 பேஷண்ட்டுக்கு 25 டாக்டர் அந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் இருந்து ஆண்டுதோறும் பார்த்தோன்னா சுமார் 15 லட்சம் உயர்தர சிகிச்சை பெற்றிட தமிழ்நாட்டுக்கு வருகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலே பார்த்தோன்னா தமிழ்நாடு மருத்துவ தலைநகரமாக திகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹெல்த் கேபிட்டலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தில் ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் இருக்கல அதில் 2 லட்சம் நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. முதல்ல 48 மணி நேரத்திற்குள் கட்டணமில்லாத அவசர சிகிச்சை அளித்திட நாட்டிற்கே முன்னோடியாக என்ன திட்டம் இருக்குன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 மணி நேரத்தில் ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம்னா அதுக்கான செலவை அரசே ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா இதனால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டணமில்லா மருத்துவ சேவையை பெறுவதற்கான தனிநபர் உச்சவரம்பு பார்த்தோம்னா முன்னாடி 1 லட்சமாக இருந்துச்சு, இதை இப்போ 2 லட்சமாக உயர்த்திருக்காங்க. 2 லட்சம் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்க அவங்க எதனாச்சும் இந்த மாதிரி இந்த நம்மை காக்கும் 48 இதாகிடுச்சுன்னா அவங்க இதை அந்த கிளைம் பண்ணிக்கலாம். 2 லட்சம் வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க அரசோடைய கட்டணம் இல்லாத சேவையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு நிறையா மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக அவங்களுடைய இப்போ அவங்களுக்காக குடியிருப்புகளை தரத்தை உயர்த்துறதற்கு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகளை அளித்திட ரெண்டாவது திட்டம்னா தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. ஒன்று அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், 2வது அடிப்படை வசதிகளை அளிக்கிறதுக்காக தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆதி திராவிட பழங்குடியின சமூகங்களை சேர்ந்த இந்த இளைஞர்களுடைய வணிக மற்றும் தொழில் முன்முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம்லாம் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு சொல்லி 3வது திட்டமாக இதை சொல்லியிருக்கா. இதை அவங்களுக்காக அறிவிச்ச திட்டமாக இருக்குது. இதனால் அவங்க தொழில் முனைவோராக ஆகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்களும் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு தூய்மை பணியாளர்களோட வாரிசுகள் இருக்காங்கல்ல, இல்லை தூய்மை பணியாளரோட குடும்பத்தினருக்கு முன்னுரிமை அளிக்கிறதுக்காக 60 கோடியில் 213 நவீன கழிவு அகற்றும் வாகனங்களை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முதலமைச்சரின் பார்த்தோன்னா சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம், அதுதான் CMRIS அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா சமூக நீதியை நிலைநாட்டுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதுகலை பட்டப்படிப்பு வரையிலும் மாற்றுத்திறனாளிகள் பயின்றிட அவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அரசு 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. TN ரைட்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே விழுதுகள் என்றழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லி ஒருங்கிணைந்த ஒரு சேவை மையங்களை பார்த்தோன்னா அரசு அமைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழிங்கநல்லூரில் பார்த்தோன்னா முதல் மையம் மாற்றுத்திறனாளிகளோட நலனுக்காக திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மரபுசார் பார்த்தோன்னா கலைகள் இருக்குல்ல, அந்த மரபுசார் அந்த கைவினை தொழில்கள் அதில் பார்த்தோம்னா
இதர சிறு தொழில்கள்லாம் மேம்படுத்திட கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து அண்மையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் 25 கைவினை தொழிலாளர் கலைகளை பாதுகாத்திட கைவினை அந்த கலைஞர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு மானியத்துடன் கூடிய ஒரு கடன் வசதி மற்றும் நிதி உதவியை எளிதாக பெற்றிட இந்த திட்டம் வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விழுதுகள் திட்டம் யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக. நம்ம இப்போ தான் பார்த்தோம் விழுதுகள் அப்படிங்கிற திட்டத்தை அவங்களுக்கான சேவை மையங்களை அமைத்திருக்காங்க. இந்த சோழிங்கநல்லூரில் முதல் மையம் வந்து திறக்கப்பட்டுள்ளது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கைத்தறி துறை இருக்குல்ல, அதை மேம்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த பெருவளாகம் அப்படிங்கிற சென்னை எழும்பூர் கைத்தறி வளாகத்தில் 4.5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பார்த்தோன்னா அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கைத்தறி துறையை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த பெருவளாகம் யூனிட்டி மால் அப்படின்னு சொல்லி சென்னை எழும்பூரில் அமைச்சிருக்காங்க. அதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தோன்னா 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து 6% வட்டி மானியம் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா கலைஞரோட கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2024-25 அந்த ஆண்டில் பார்த்தோன்னா அடுத்த 6 ஆண்டுகள் அப்படின்னா என்னது 2030க்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா 8 லட்சம் கான்கிரீட்டான வீடுகளை கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்காக மாற்றுவதற்காக இந்த தமிழ்நாட்டின் பயணம் 2010ஆம் ஆண்டில் தலா 60,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் இப்போது அந்த டைமில் வந்து 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோன்னா 3.50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தோன்னா இந்த தொகை வந்து கொடுக்குறாங்க, உயர்த்தி கொடுக்குறாங்க மானியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒன்றிய அரசோட பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016ஆம் ஆண்டு ஒரு வீடு ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்டது பார்த்தோன்னா 1.20 லட்சம் ரூபாய் தான். அதுக்கப்புறம் உயர்த்தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா 3.5 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, அடுத்தது பார்த்தோம்னா முதல்வரோட கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக இந்த திட்டத்துக்கு 2 ஆண்டுகளில் பார்த்தோன்னா 4000 கோடி ரூபாய் பார்த்தோன்னா மதிப்பீட்டில் சாலைகள் வந்து அமைச்சு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசோட நிதி பார்த்தோன்னா ஒன்றிய அரசோட நிதி பார்த்தோன்னா ஆயோக்கோட அண்மை வெளியிட்ட அறிக்கையில் வந்து தமிழ்நாடு பார்த்தோன்னா மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் பார்த்தோன்னா 2.2% மக்கள் தான் ஏழைகளாக இருப்பதாக நித்தி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க எவ்வளோ பேருனா 2.2% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே தேசிய சராசரி வந்து 14.96% இருக்குது. நம்ம அதை விட குறைவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவம், வீட்டு வசதி, கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் வந்து ரொம்ப வறுமையாக இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க. இதுக்கு ஆதரவற்ற தனிநபர்களாக இருக்கலாம், இல்லை முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோரை கொண்ட அந்த குழந்தைகள், அந்த குடும்பங்கள், அடுத்து மாற்றுத்திறன் குறைபாடு உடையவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு உடையவர்கள், இவங்கள்லாம் சிறப்பு கவனம் இந்த திட்டத்தின் கீழே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாநிலத்துடைய வேளாண் நிலங்களை பார்த்தோன்னா பாதுகாப்பதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென தனி வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கலைஞரோட அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் கீழே அந்த தரிசு நிலங்களை விளைநிலங்களாக இதனால் மாறி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெல், அதே கரும்பு, அவங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லக்கூடிய MSP இருக்குல்ல, அதோடு சேர்த்து கூடுதலாக ஊக்கத்தொகை வந்து முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே விவசாயிகள் தேசிய அளவில் பார்த்தோன்னா விளைபொருட்களை விற்பனை செய்த ஏதுவாக 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்னு சொல்லக்கூடிய மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா மின்னணு வர்த்தகத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது மின்னணு வேளாண்மையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறு தானியங்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு சிறு தானியங்கள் இயக்கத்தை செயல்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி குறுவை பருவத்தில் குறைந்த அளவு நீர் தேவைப்படும் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துகள்லாம் பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னிறைவு பயிர் சுழற்சியை ஊக்குவிக்கும் முயற்சியின் பலனாக பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், சிறு தோட்டக்கலை பயிர்கள்லாம் விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன 2023 வந்து 40,554 ஹெக்டேராக இருந்தது பார்த்தோம்னா, இப்போ 2024 1.11 லட்சம் ஹெக்டேராக மும்மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன மும்மடங்கா? அந்த சிறு தானியங்கள், சிறு தோட்டக்கலை பயிர்களுடைய விதைப்பு அதிகரிச்சிருக்கு, அந்த பரப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 206 கோடி ரூபாயில் பார்த்தோன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா பால் உற்பத்தியாளர்களோட வருவாய் அதிகரிக்கிறதுக்காக விவசாயிகளிடமிருந்தே பசும்பால், எருமைப்பால் லிட்டருக்கு 3 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் இது வந்து நுகர்வோரை பாதிக்காத வகையில் அப்படி உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா சுமார் 4 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் இதனால் பயனடைவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பால் கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குல்ல, அதை தொடங்கி வச்சுருக்காருல, அது வந்து 1916 கோடி ரூபாயில் தொடங்கி வச்சுருக்காங்க. இதனால் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய நிலங்கள் பயனடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவானி ஆற்றோட 1.5 TMC பார்த்தோன்னா உபரி நீரையும் பயன்படுத்த போகிறதா இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரியின் குறுக்கே வந்து மேகதாது அப்படிங்கிற அணை கட்டுறாங்கல்ல, அதை வந்து பார்த்தோன்னா தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் கர்நாடகா தான் மேகதாது அணை கட்டலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை அரசு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டில் நீண்ட கடற்கரையும் வளமான பல்லுயிர் பரவலாக்கம் நீல பொருளாதாரத்தின் அபரிவிதமான ஆற்றலை பயன்படுத்துவதற்கான தனித்துவமான வாய்ப்பை அளித்துள்ளது. அதில் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா TN ஷோர் அப்படிங்கிற திட்டத்தில் கீழே 5 ஆண்டுகளில் பார்த்தோன்னா 1675 கோடி ரூபாய் செலவில் கடலோர பல்லுயிர் பெருக்கம், அதே மாதிரி கடலோர பாதுகாப்பு, கடற்கரையோர பார்த்தோன்னா சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு, கடலோர பகுதிகளோட மாசு கட்டுப்பாடு ஆகியவற்றின் கீழே பார்த்தோன்னா அரசு வந்து தொடர் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நீடித்த நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களின் துறைகளை உடனுக்குடன் கலைந்து சீரிய நிர்வாகத்தை வழங்குவதற்காக அரசு முன்னுரிமை அளிச்சிருக்கு. அதே மாதிரி இதன் அடிப்படையில் பொதுமக்களிடம் மனுக்களை 30 நாட்களுக்குள் பார்த்தோன்னா அந்த மனுக்கள் பெற்று 30 நாட்களுக்குள் பார்த்தோன்னா அவங்களுக்கான சேவைகளை இல்லங்களுக்கே சென்று வழங்கும் பார்த்தோன்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்த்தோன்னா 2023 ஆண்டில் தொடங்கப்பட்டது. இதன்படி பார்த்தோன்னா எவ்வளோ மனுக்கள் வந்திருக்குன்னா 9.05 லட்சம் மனுக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டின் மொத்த பெண் தொழிற் பணியாளர்களில் 41% பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ளாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது பெண்கள் இருக்காங்கள்ல, தொழிற் பணியாளர்களாக இருக்கக்கூடிய பெண்களில் 41% பெண்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து அந்த தொழில் முனைவோர் அதுக்காக தொழில் முதலீடுக்காக அமெரிக்கா வந்து முதலமைச்சர் போனார்ல, அதில் நமக்கு 7,500 கோடி ரூபாய்க்கு வந்து சுமார் 11,500 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும், முதலீடுக்கு ஈர்த்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் சென்னையில் தன்னோட உற்பத்தியை தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை போன்ற தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க காலனி உற்பத்தி துறை தற்போது பார்த்தோன்னா பெரும் முன்னேற்றம் அந்த இடத்துல கண்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமாக மாறி வரும் வேளையில் சூரிய மின்கலம் மற்றும் தொகுப்பு உற்பத்திக்கான திட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தூத்துக்குடி வந்து பசுமை ஹைட்ரஜன் திட்டத்துக்கான மையமாக மாறி வரும் வேளையில் சூரிய மின்கலம் அதோடைய தொகுப்புகள் இருக்காங்கள்ல, அதுக்கு வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, மின்னணு மற்றும் மின் வாகனங்களோட மையமாக வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் ஒசூர் பகுதிகள் உருவாகின்றன. மாநிலத்தோட வடக்கு மண்டலம் நாட்டின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர், பெரம்பலூர், அடுத்து தருமபுரி, தேனி மாவட்டங்களில் புதிய சிப்காட் பூங்காக்கள்லாம் அமைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடசாலில் பார்த்தோன்னா 706 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட 18,720 படுக்கைகள் கொண்ட தொழிற்சாலை பணியாளர்களுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் இப்போ பணிபுரியக்கூடிய மகளிருக்காக தோழி விடுதியையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு டைடல் பூங்கான்னு சொல்லக்கூடிய சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் 2000 ஆண்டில் நிறுவப்பட்டதன் மூலம் பார்த்தோன்னா தொடர்பு புரட்சிக்கு வித்திட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கார்ல, அவருடைய தொலைநோக்கு முயற்சியான டைடல் பூங்கா சென்னையில் ராஜீவ்காந்தி சாலையில் வந்து 2000 ஆண்டில் நிறுவப்பட்டது. ஸோ அது வந்து தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமியில் டைடல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காவையும், திருச்சி, கோயம்புத்தூரில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவையும் தொடங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ இயக்கத்தை வந்து இந்த அரசு வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. இந்த இயக்கம் 5 ஆண்டுகளில் இந்தியாவில் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாடு நிலைநிறுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிறு குறு நடுத்தர அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் புத்தொழில் இயக்க நிதியம் அப்படின்னு சொல்ல டான்சீட் அதிதிராவிடர் பழங்குடியின புத்தொழில் நிதி, அதே தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க கொள்கை இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகனா ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, அதிக எண்ணிக்கையில் ஸ்டார்ட் அப் தொடக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சமச்சீரான வளர்ச்சியை பார்த்தோன்னா உறுதிப்படுத்துறதுக்காக வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து என்னென்ன அந்த பகுதிகளை மேம்படுத்துறதுக்கு, வளர்ச்சி பாதையில் ஒருங்கிணைக்கிறதுக்கு இதுக்காக அந்த திட்டத்தை பள்ளிகள், மருத்துவமனைகள், நீர்நிலைகள், பூங்காக்கள், விளையாட்டு திட்டங்கள் இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டமாக இருக்குது. அதே மாதிரி உயிரி அகழ்ந்தெடுத்தல் அப்படின்னா என்னென்னா பயோமைனிங் திட்டங்களை மாநில அரசு தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக குலைந்துள்ள பழைய கழிவுகள் அகற்றப்பட்டு அப்பகுதிகளை பூங்காக்களாகவும் பசுமை பகுதிகளாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பைகளை பார்த்தோன்னா தரம் பிரித்து அகற்றும் செயல்முறை பார்த்தோன்னா 96 ஏக்கர் நிலம் அதனால் மீட்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை பார்த்தோன்னா அரசு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ டான்சா அப்படின்னு சொல்கிற ஆணையத்தை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசுங்க. இதன் மூலமாக என்ன சொல்கிறேன்னா ஒரு பாதுகாப்பான விரைவான போக்குவரத்துக்கு இது உதவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வேறு என்ன சொன்ன சென்னை மெட்ரோ பார்த்தோன்னா ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 50:50 என்ற விகிதத்தில் பங்கு மூலதனம் உதவி பார்த்தோன்னா வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 50% தமிழ்நாடு கவர்மெண்ட்னா 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாநில அரசு பார்த்தோன்னா என்ன சொல்ல மதுரை, கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்வு கழகம் அது டான்ஜெட்கோ அப்படிங்கிறது இருக்குல்ல, அதோடைய செயல்பாடு நிர்வாக திறனை மேம்படுத்த தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனம் TNPGCL, தமிழ்நாடு மின் பகிர்வுமான கழகம் பார்த்தோன்னா TNPDCL பார்த்தோன்னா என்ற 2 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டான்ஜெட்கோ 2ஆக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக பார்த்தோன்னா தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனத்தையும் அரசு உருவாக்கி இருக்குது. அதான் TNGECL அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மின்னகம் அப்படிங்கிறது எதுக்காகனா மின் நுகர்வோர் சேவை மையத்தின் வாயிலாக பெயர் மாற்றம், புதிய மின் இணைப்பு வழங்குதல், அடுத்து இதர புகார்கள் இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த இதில் வந்து நம்ம மின்னகம் அப்படிங்கிறதுல தெரிவிக்கலாம். அதன் மூலமாக தெரிவித்ததில் 31.41 லட்சம் கோரிக்கைகள் இதுவரை தீர்வு காணப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் அரவிந்த் பணக்காரியா இருக்கார்ல, அவர் தான் இப்போ 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர். அவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தபோது நிறையா கோரிக்கை வச்சோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை வந்து 50% அதிகரிக்கணும், மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு வந்து முற்போக்கான கணக்கீட்டு முறையை பின்பற்றணும், அடுத்து மறுபகிர்வு என்ற பெயரில் பார்த்தோன்னா மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கணும், அடுத்து வேகமாக பார்த்தோன்னா வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள், முதியோர் மக்கள் தொகை போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் கோட்டயம் அப்படிங்கிற மாவட்டத்தில் வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வைக்கம் வீரர் தந்தை பெரியார் இருக்குல்ல, அவர்களோட மறுசீரமைக்கப்பட்ட நினைவகமும் நூலகத்தையும் திறந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிறுபான்மையினர் பார்த்தோன்னா கல்வி நிறுவனங்களுக்கான நிரந்தர சான்றிதழை இணைய வழியில் எளிதாக பெற்றிட அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கீழடியில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டு இருக்கா,
அதில் வந்து 6,00,000க்கும் மேலான பொதுமக்கள் வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை இந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட அந்த தொல்பொருட்களை கொண்டு திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகம் நிறுவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் உலகத்தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகம். ராஜேந்திர சோழனோட கடல் பயண வெற்றி இருக்குல்ல, அது அயல்நாட்டு வணிக தொடர்பு நினைவு கூறும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்னது கீழடி அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை ஆற்றில், 3வதாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம். இந்த தற்போது 8 இடங்களில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளும் கொர்க்கை துறைமுக பகுதியில் முன்கள ஆய்வும் நடைபெறுவதாக சொல்கிறாங்க. வள்ளுவன் தந்தை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே பாரதியார். அடுத்து வான்புகழ் கொண்ட அந்த திருவள்ளுவரை பார்த்தீங்கன்னா உலகிற்காக ஆனால் பேரறிவின் சிலை அப்படின்னு சொல்லி அந்த சிலைக்கு வந்து பேரிட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதலாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி விலை பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து மகாகவி பாரதி இருக்கார்ல, அவருடைய காலத்தால் அழியாத அந்த வரிகள்னு பார்த்தீங்கன்னா வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திரு நாடு. இதை யார் சொன்னாங்கன்னா மகாகவி பாரதியார். வேற என்னன்னா இந்த உரிமை தொகை திட்டம், அந்த நான் புதல்வன் திட்டம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம், காலை உணவு திட்டம் இதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது மாதிரி திராவிட மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது வந்து தமிழ்நாடு பார்த்தோன்னா இந்திய நாட்டின் 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கிறது. சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க. 5.4% வந்து நேஷனல் ஜிடிபினா தமிழ்நாட்டோடது 9.21 விழுக்காடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த வறுமை கோடு இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் 2.2 விழுக்காடாக இருக்குன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா 14.96 விழுக்காடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் பணியாளர்களாக இருக்காங்க, வேலை புரியுறாங்க. இந்தியாவிலே தொழில் நிறுவனங்கள் பெருகியதில் தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எல்லாமே வந்து சொன்னதான் சொல்லியிருக்காங்க. இந்த இவ்வளோ கோடி பணத்தை வந்து அரசு வந்து நிலுவையில் வச்சிருக்கு ஒன்றிய அரசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்தை 2016 தொடங்கி அது வந்து 1.5 லட்சம் ரூபாய் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதான் மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்ததாக தான் இருக்கும். அடுத்து சிறைத்துறை விதிகள் திருத்தம் கொடுக்கலாம். மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அதே மாதிரி மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணித்தல் பணி சிறப்பு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறைத்துறை விதிகளில் சில மாற்றங்கள் வந்து 7 தனி சிறப்பு நீதிமன்றமும் கண்காணிப்பு பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது எல்லாமே நான் வந்து முன்னாடி பார்த்தது சிலது கதையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீர கவியரசர் முடியரசரோட திருவுருவச் சிலை வந்து அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி மருதுபாண்டியரோட சகோதரரோட திருவுருவச் சிலையும் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும்தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு அவ்வளோக்கும் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இருக்காது, ஒரு சிலது மட்டும்தான். மகாகவி பாரதியோட நினைவு நாளான செப்டம்பர் 11 இருக்குல்ல, அதுதான் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிற புதிய விருது வந்து தோற்றுவிப்பு, அதே ஞானபீடம், சாகித்ய அகாடமி இந்த மாதிரி தேசிய விருதுகள், அடுத்து மாநில இலக்கிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிற விருது கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து கனவு இல்லம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தமிழறிஞர்களோட நூல்களை நாட்டுடைமை போன்ற பல்வேறு திட்டங்களை கனவு இல்லம் அந்த தமிழ்நாடு அரசு மூலமாக கனவு இல்லம் திட்டம். இப்போ வந்து ஒருத்தவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்குறாங்க, தேசிய விருது வாங்குறாங்க, இலக்கிய விருது மாநிலங்களுக்கு இந்த மாதிரியான விருதுகளை வாங்குறவங்களுக்கு கனவு இல்லம் கட்டித்தரப்படும் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 2025 திருவள்ளுவருடைய செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் விருது வந்து யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா படிக்கராமு அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு திருவள்ளுவர் விருது. அதே மாதிரி பார்த்தோம்னா 2024 பேரறிஞர் அண்ணா விருது பார்த்தோன்னா கணேசன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னா காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய திரு KV தங்கபாலு கிடச்சிருக்கு. படிக்கராமு அப்படின்னா திருவள்ளுவர் விருது, திருக்குறள் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து அண்ணா, கணேசன் தான் அண்ணா, முருகனுக்கு அண்ணன் வந்து கணேசன் தானே, அதே மாதிரி கணேசன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து காமராஜர் வந்து ஒரு
தங்க பாலு அப்படிங்கிறவர். காமராஜர் வந்து நிறையா நல்ல திட்டங்கள் செஞ்சதுனால அவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு தங்க மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மகாகவி பாரதியாரோட விருது வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கபிலனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கபிலரும் பாரதியாரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து செல்வ கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் செல்வ கணபதி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாசு வந்து செல்வ கணபதி கும்பிடுறாரு, கணபதிங்கிற கடவுளை கும்பிடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து யாரு கிடைக்குன்னா ரவீந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் அப்படிங்கிறவங்களுக்கு ரவீந்திரநாத் அப்படிங்கிறவங்களுக்கு தமிழ் தென்றல் விருது கொடுக்குறாங்க. அதே வந்து முத்தமிழ் காவலர் விருது கி.ஆ.பெ. விஸ்வநாதன் வந்து அப்போ முத்தமிழ் காவலருக்கு விசுவாசமாக யார் இருக்காருன்னா புதிய வெப்பன் அப்படிங்கிறவர் இருப்பார். விசுவாசமாக இருக்கிறது யாருன்னா புதிய வெப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விருதினை வந்து விருதாளர்களுக்கு வந்து தலா 2 லட்சம் ரூபாய் பணமும் 1 சவரன் தங்க பதக்கமும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது பார்த்தோன்னா யாரு கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா விடுதலை ராஜேந்திரனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார் விருது ராஜேந்திரன். அடுத்து 2024 அண்ணல் அம்பேத்கர் விருது யாரு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா ரவிக்குமாருக்கு கிடைச்சிருக்கு. ரவிக்குமாருக்கு அம்பேத்கர் விருது. இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் தர்றாங்க? தந்தை பெரியார் விருதுக்கும் அம்பேத்கர் விருதுக்கும் பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாய் தர்றாங்க. 1 சவரன் பதக்கமும் தராங்க. முத்தமிழ் அறிஞர் பார்த்தோன்னா கலைஞர் விருது வந்து பார்த்தோன்னா இது 2024 தோற்றுவிக்கப்பட்ட விருது. இந்த விருதுக்கு யாருன்னா முத்து வாவாசி அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது. இதுக்கு காசோலைன்னு பார்த்தோன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. முத்து வாவாசி, முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம். அப்போ வந்து முத்து அப்படிங்கிறப்ப கலைஞர் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறப்ப பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வந்து திரு ஏ கோவிந்தசாமி இருக்காங்கல்ல அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா 4 கோடி ரூபாய் மானியத்தில் அளவில் ஒரு சிலை வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒரு சமூக போராளி திரு ஏ கோவிந்தசாமி அவருக்கு ஒரு மணிமண்டபம்லாம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நமக்கு தெரியும் சமூக நீதிக்கு தொடர்ச்சியான போராட்டங்களில் 1987 20 விழுக்காடு இருக்குல்ல, அந்த விழுக்காடு வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு பார்த்தோன்னா வட தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டம் நடந்துச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா 21 சமூக போராளிகள் வந்து அந்த போராட்டத்தில் இறந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு 1989 கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதன்முறையாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு சொல்லி 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா இடஒதுக்கீட்டில் பார்த்தோன்னா அந்த 21 பேர் சமூக போராளிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் கட்டுறதா அறிவிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அண்ணா இருக்கார்ல, பேரறிஞர் அண்ணா அவர்களோட ஆதரவு 1952 பார்த்தோன்னா முதல் பொது தேர்தலில் பார்த்தோன்னா அந்த இப்போ ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்கல்ல அவர் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 57லையும் அவர் ஜெயிச்சிருக்காரு. 67 பார்த்தோன்னா சட்டமன்ற பார்த்தோன்னா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 67 பார்த்தா பேரறிஞர் அண்ணா இருக்கார்ல அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இவர் வந்து அவரோட அமைச்சரவையில் இருந்திருக்காரு. 69 கலைஞர் இருக்கார்ல அவர் அமைச்சரவையில் இருக்கப்போ வேளாண் துறை அமைச்சராகவும் இந்த கோவிந்தசாமி அப்படிங்கிற அமைச்சர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவருக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க. அதுக்காக அதை டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளே கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஜஸ்ட்டு கோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டை அறிமுகம் செய்யும் அரங்கமாக ஐநா அவை பார்த்தோன்னா இலக்கலை பார்த்தோன்னா கற்பிக்கும் அரங்கமாகவும் இது இருக்கிறது. அண்மையில் வந்து வெளியான நித்தி ஆயோக்குடைய 17 இலக்களிலும் பார்த்தோன்னா இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நித்தி ஆயோக் வெளியிட்ட நீடித்த நிலைத்த வளர்ச்சின்னு சொல்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குல்ல 17ல் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டத்தை வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தார். ராஜாஜி மண்டபத்திடலில் 1973 கொண்டு வந்தார். மனிதர்களை வந்து பார்த்தோன்னா அந்த சைக்கிள் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மனிதாபிமாற்ற செயல்கள்னால வந்து அதுக்கு பதிலாக பார்த்தா சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டத்தை கலைஞர் 1973 கொண்டு வந்திருக்காங்க. விடியல் பயணம் திட்டம் இதை பார்த்தோம்ல அதான் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கோம்னா அடுத்தது வந்து இனிமேல் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு
இந்த இது இருக்குல்ல, அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள பேரா ஒலிம்பிக் தங்கத்தை வென்றுள்ள துளசிமதி முருகேசன் அவங்கள சொல்கிறாங்க. துளசிமதி முருகேசன். அடுத்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் வந்து சர்வதேச அளவில் தேசிய பல்வேறு சாதனை சத்யன் இவங்கெல்லாம் வந்து அர்ஜுனா விருது வாங்கியிருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வேறு என்ன இருக்குன்னா, இதுக்கப்புறம் கொஷின்ஸ் தான் இருக்கும். இதோட முடியுது. தேங்க்யூ.